தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் எஸ். லோகேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். FCID-யால் கைது செய்யப்பட்டார் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன். ஊழியர்களின் EPF பணம் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல், நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை. 500 போலீஸ் அதிகாரிகள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை. இன்று முதல் வட்டவளை நாவலப்பிட்டி இடையிலான புகையிரத சேவைகள் ஆரம்பம். யாழில் அளிக்கப்பட்ட 600 கிலோ கஞ்சா, நீதவான் முன்னிலையில் நடவடிக்கை. அமெரிக்காவை எதிர்க்க ஒன்று திரளும் வெனிசுவேலா, அந்நாட்டில் குவிக்கப்பட்ட இராணுவம். அமெரிக்க நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் மெடியூரோ, அவரது மகன் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. உள்நாட்டு செய்திகள். முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ நிதி குற்ற விசாரணை பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான லொரியொன்றை தவறாக பயன்படுத்தி அரசாங்கத்திற்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக அவர் நிதி குற்ற விசாரணை பிரிவுக்கு இன்று முன்னிலையாகி இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை முன்னாள் அமைச்சருடன் அவரது இளைய மகனும் கைது செய்யப்பட்டுள்ளார். அதற்கமையவே முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ இன்றைய தினம் நிதி குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னதாக அவர் கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் சதோச நிறுவனத்தின் போக்குவரத்து முகாமையாளராக பணியாற்றிய இந்திக்க ரத்னமலல நேற்று கைதானார். அவர் வத்தலை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் 9ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான லொரியொன்றை முன்னாள் அமைச்சருக்கு சொந்தமானது என கூறப்படும் எத்தனோல் நிறுவனத்தின் பணிகளில் ஈடுபடுத்துவதற்காக அவரது மகன் ஜொஹான் பெர்னாண்டோவிற்கு போலி ஆவணங்களை தயாரித்து கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரிலேயே அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஊழியர் சேமலாப நிதி பங்களிப்புகளை சரியாக செலுத்தாத நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக தொழில் அமைச்சு அறிவித்துள்ளது. இதற்காக தொழிலாளர் துறையின் இணையவழி முறைப்பாட்டு மேலாண்மை அமைப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தொழில் அமைச்சின் செயலாளர் SM பியதிச குறிப்பிட்டுள்ளார். இதன்படி ஊழியர்கள் தற்போது தொழிலாளர் துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக நேரடியாக முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம். இதற்கமைய தொடர்பு விவரங்களை வழங்கும் நபர்களுக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து உடனுக்குடன் அறிவிக்கப்படும் என தொழில் அமைச்சின் செயலாளர் SM பியதிச குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் தவறிழைக்கும் நிறுவனங்களுக்கு முதலில் முறையான அறிவித்தல் அனுப்பப்படுவதுடன் பின்னர் நிறுவன பிரதிநிதிகளுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி நிலுவைத் தொகையை மீட்க அதிகாரிகள் முயற்சிப்பார்கள் என தொழில் அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பின்னரும் நிறுவனங்கள் நிதி செலுத்த தவறினால் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அபராதத்துடன் கூடிய நிலுவைத் தொகை வசூலிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். 2015ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை 22,450 நிறுவனங்கள் ஊழியர் சேமலாப நிதியை செலுத்துவதில் தவறிழைத்துள்ளதாக நிதி அமைச்சு பாராளுமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. இவற்றின் மொத்த நிலுவைத் தொகை சுமார் 3,498 கோடி ரூபாய்க்கும் அதிகம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 1958ஆம் ஆண்டின் 15ஆம் இலக்க ஊழியர் சேமலாப நிதிய சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இது இலங்கையின் மிகப்பெரிய சமூக பாதுகாப்பு திட்டமாகும். சட்டத்தின்படி ஊழியர்கள் தங்கள் மாத வருமானத்தில் குறைந்தபட்சம் 8% பங்களிக்க வேண்டும். அதேவேளை முதலாளிகள் 12% பங்களிக்க வேண்டும். 2024 இறுதி நிலவரப்படி இந்த நிதியத்தின் சொத்து மதிப்பு 4.4 டிரில்லியன் ரூபாய் ஆகும். ஓய்வூதிய கால ஆதரவு மட்டுமன்றி வீட்டுக்கடன் உத்தரவாதம், மருத்துவம் மற்றும் வீட்டு தேவைகளுக்காக ஒரு பகுதியை திரும்ப பெறும் வசதிகளையும் இது வழங்குகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்பான குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 500 போலீஸ் அதிகாரிகள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய இதனை தெரிவித்துள்ளார். பகலகம கல்லூரியில் பயிற்சி பெறும் போலீஸ் அதிகாரிகளுக்கான பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒரு குழுவினரை பணி நீக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. වන විට නිලධාරීන් 500 දෙනෙකු පමණ මත්ද්‍රව්‍ය හෝ වෙනත් වැරදි වලට හසු වී විනය පියවර මේ වෙනකොටත් ගෙනගෙන තියෙනවා. සමහර නිලධාරීන් මේ වන විට ඔවුන් තහවුරු කර ගැනීමෙන් පසුව සේවයෙන් ඉවත් කිරීමටද කටයුතු කරගෙන තියෙනවා. வடவளையில் இருந்து நாவலப்பிட்டிக்கான பயணிகள் புகையிரத சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக புகையிரத திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டில் நிலவிய மோசமான காலநிலை காரணமாக மலையகத்தில் புகையிரத பாதைகளுக்கு ஏற்பட்ட கடுமையான சேதம் காரணமாக சேவை நிறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் பாடசாலைகளின் முதலாம் தவணை இன்று ஆரம்பமானதோடு மாணவர்கள் நலன் கருதியும் அலுவலக ஊழியர்களின் நலன் கருதியும் இன்று முதல் குறித்த மார்க்கத்திலான புகையிரத சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதன்படி காலை 5:15 மணிக்கு வட்டவளை புகையிரத நிலையத்தில் இருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் புகையிரதம் காலை 6:30 மணிக்கு நாவலப்பிட்டி ரயில் நிலையத்தை வந்தடையும். மேலும் பிற்பகல் 2:15 மணிக்கு மீண்டும் நாவலப்பிட்டியில் இருந்து வட்டவளை புகையிரத நிலையத்திற்கு சேவையை நடத்த புகையிரத கட்டுப்பாட்டு அறை நடவடிக்கை எடுத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாட்களில் இந்த புகையிரத சேவை ஹட்டன் வரை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் சான்று பொருட்களாக களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்த சுமார் 600 கிலோகிராம் கேரள கஞ்சா நீதவான் முன்னிலையில் தீயிட்டு அளிக்கப்பட்டுள்ளன. பருத்தித்துறை நீதவான் நீதிமன்ற நியாயாதிக்க எல்லைகளுக்குள் கடந்த காலங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கைப்பற்றப்பட்ட கஞ்சா போதைப் பொருட்கள் வழக்கின் சான்று பொருட்களாக நீதிமன்றில் பதிவாளரின் பொறுப்பில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தன. இந்நிலையில் அவற்றில் வழக்குகள் முடிவுற்று நீதவானினால் அளிக்க உத்தரவிடப்பட்ட சுமார் 600 கிலோ கேரள கஞ்சா நீதவானின் நேரடி கண்காணிப்பில் பொலிகண்டி குப்பை திடலில் தீயிட்டு அளிக்கப்பட்டுள்ளன. கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் நுவரெலியா, மாத்தளை, பொலன்னறுவை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கிழக்கு மாகாணத்திலும் நுவரெலியா, மாத்தளை, பதுளை, பொலன்னறுவை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அனுராதபுரம், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் வவுனியா மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, கம்பஹா, கொழும்பு மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்காவின் ஏகாதிபத்திய ஆக்கிரமிப்பை எதிர்க்க வெனிசுவேலாவில் நாடு தழுவிய ராணுவ நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி நிக்கோலஸ் மெடியூரோ தலைமையிலான வெனிசுவேலா அரசு போதைப் பொருள் கடத்தல் ஆட்சி நடத்தி வருவதாக குற்றம் சாட்டி வந்த நிலையில் வெனிசுவேலா நாட்டின் மீது நேற்று முன்தினம் அமெரிக்கா திடீர் ராணுவ தாக்குதல் நடத்தியது. அத்துடன் அந்நாட்டின் ஜனாதிபதி நிக்கோலஸ் மெடியூரோ மற்றும் அவரது மனைவியை அமெரிக்க படைகள் சிறைப்பிடித்து இருப்பதாக அறிவித்துள்ளது. மேலும் வெனிசுவேலாவில் ஆட்சி மாற்றம் மற்றும் அதன் எண்ணெய் வளங்கள் மீது அமெரிக்கா நேரடியாக ஆதிக்கம் செலுத்தும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் வெனிசுவேலா மற்றும் சர்வதேச நாடுகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் வெனிசுவேலாவின் தன்னாட்சி மற்றும் இறையாண்மையை பாதுகாக்கும் நோக்கில் அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் விளாடிமிர் பெட்ரினோ முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதில் வெனிசுவேலாவின்
சுதந்திரம், இறையாண்மை மற்றும் தன்னாட்சியை பாதுகாப்பதற்காக நாடு முழுவதும் இராணுவத்தினர் நிலைநிறுத்தப்படும் என அவர் அறிவித்துள்ளார். மேலும் இந்த பாதுகாப்பு முன்னெடுப்பிற்கு ஆபரேஷன் ரெடி காம்பேட் டிப்ளாய்மெண்ட் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இது மக்கள், போலீஸ் மற்றும் இராணுவத்தினர் ஆகிய மூவரின் வலிமையான கூட்டணி மூலம் நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சர் விளாடிமிர் பெட்ரினோ வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், மெடியூரோ மற்றும் அவரது மனைவி சிலியா புளோரஸ் ஆகியோர் அமெரிக்காவால் கைப்பற்றப்பட்ட நிலையில் அவர்களை உடனடியாக திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு நாங்கள் மெடியூரோவையும் முதல் பெண்மணியையும் திரும்ப பெற வேண்டும் என்று கோருகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இது வெனிசுவேலாவின் சட்டப்பூர்வமான ஜனாதிபதி மற்றும் முதல் பெண்மணிக்கு எதிரான ஆக்கிரமிப்பு செயல் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நிக்கோலஸ் மெடியூரோவும் அவரது மனைவியும் நீதிமன்றத்தில் முன்னிலையாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் நிக்கோலஸ் மெடியூரோவின் மகன் நிக்கோலஸ் மெடியூரோ குவேரா மீதும் போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க அரசாங்கத்தால் தாக்கல் செய்யப்பட்ட நீதிமன்ற குற்றப்பத்திரிகையில் அவரை இளவரசர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் அவர் கைது செய்யப்படவில்லை. அமெரிக்காவின் குற்றச்சாட்டினை மட்டுமே எதிர்கொண்டுள்ளார். இந்நிலையில் அவரது தந்தையின் கைது குறித்து சமூக ஊடகங்களில் ஒரு கருத்து காணொளியினை அவர் பதிவிட்டுள்ளார். வெனிசுவேலாவின் தெருக்களில் நீங்கள் எங்களை பார்ப்பீர்கள் என நிக்கோலஸ் மெடியூரோ குவேரா காணொளியில் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு துரோகிகள் யார் என்பதை வரலாறு சொல்லும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.